சகோ, அஜித் இப்படி பண்ணுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை சகோ. அப்படி என்னையா பண்ணிட்டாரு? அஜித் அவர்கள் மீது எவ்வளோ மரியாதை வச்சிருந்தான் பாருங்க. இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி விளம்பரத்துலாம் நடிக்கிறாரு. இது என்னையா கொடுமையாக இருக்குது? அஜித் என்பவரே ஒரு நடிகர், அவரோட வேலையே நடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு கார் ரேசிங் டீம் வச்சுருக்காரு. அந்த ரேசிங் டீமினுடைய ஸ்பான்சர்னுடைய நிறுவனம் இது. அதுக்கு அவர் வந்து விளம்பரத்தில் நடிக்கிறாரு. இதில் என்ன இருக்குது? நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய நடிகர்லாம் பான்பிராக் விளம்பரத்துலாம் நடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமில்ல? இதை போய் பெருசாக பேசிக்கிட்டு இருக்க. நார்த் இந்தியா நடிகர்கள் என்னமோ பண்ணட்டும், ஆனால் அஜித் இப்படி பண்ணலாமா? ஏய், ஒரு நிமிஷம் நிறுத்து. இப்போ என்ன உன் பிரச்சனை? இல்லை, இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனத்துலலாம் அஜித் மாதிரியான நடிகர் நடித்தா அவருடைய ரசிகர்லாம் அதை வாங்கி குடிப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து உடம்பு கெடுதியானது தானே. ஏப்பா, அஜித்துக்கு வந்து அதில் வருமானம் வருது, வருஷத்துக்கு 18 கோடி வருது, அதனால் அவர் நடிக்கிறாரு. அதை வாங்கி குடிக்கிறதும் குடிக்காதும் விருப்பம். அவர் என்ன உன்னை பிடிச்சி வாயிலையாக ஊற்றிக்கிட்டு இருக்காரு? இருந்தாலும் ஒரு பெரிய நடிகர் இப்படி பண்ணும்போது அதை பார்த்து இளைஞர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கல்ல. ஒரு நடிகரை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறீங்கன்னா அது அந்த நடிகரோட தப்பு இல்லை, உங்களுடைய தப்பு. முதல்ல நடிகரை வெறும் நடிகராக பாருங்கள். அவரை கடவுளாக பார்க்கறது, தலைவனாக பார்க்கறதுனால தான் இங்கே பல பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள சகோ, நடிகர்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்குல்ல. நடிகருக்கு சமூக பொறுப்பு இருக்கணும் தான், அதை மறுக்கலை. ஆனால் உங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்கா? ஒரு நடிகர் கூல்ட்ரிங்க்ஸை விற்றா அதை வாங்கி குடிக்கிறவன் உடம்பு கட்டு போயிருன்னு சொல்லி இந்த அளவுக்கு தாண்டுறீங்களே. ஊர் முழுக்க டாஸ்மார்க்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதை குடிச்சு எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பெண்களோட தாலி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அது குறித்து நீங்களாம் என்னைக்காச்சும் கவலைப்பட்டிருக்கீங்களா? என்னைக்காச்சும் களத்தில் இறங்கி போராடி இருக்கீங்களா? காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி 1000 கணக்கில் போய் தேட்டர் வாசலில் கும்பிடுறீங்கள. நீங்கள்லாம் மொத்தமாக சேர்ந்து டாஸ்மார்க் வாசலில் கும்பிச்சிருந்தீங்கன்னா என்றைக்கும் அந்த டாஸ்மார்க்கெலாம் இழுத்து மூடி இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சினிமா தேட்டர் தான் உலகம், நடிகர் தான் கலவல்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நடிகனையாக குறை சொல்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம்? சகோ, அது அப்படி இல்லை சகோ. என்னன்னு அப்படி இல்லை? நடிகர்களுடைய சமூக பொறுப்பு குறித்து இந்த அளவுக்கு வாய்களையே பேசுகிறீங்க. ஆனால் நாடை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய சமூக பொறுப்பு குறித்து எந்த கேள்வியும் கேட்குறதே கிடையாது. நீங்கள் இப்படி எதை பற்றியும் கவலைப்படாமல் நடிகனை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்கனால தான் நடிகர்கள் 4 படம் நடித்தோடனே நானும் நாட்டை ஆள போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாங்க. முதல்ல நடிகனாக மட்டும் பாருங்கள். அதுவே இந்த சமூகத்துக்கு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய சமூக பங்களிப்பு.